ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரிப்பேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன் ஒரு ஸ்பீக்கர். நான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ருபீஸ் ரேஞ்சில் தான் நான் வாங்கினேன். ஸோ அவங்க பார்க்கறதுக்கு பேக்கிங் அந்த மாதிரி சொல்லுது, இதெல்லாம் நல்லா இருந்த அளவுக்கு டேமேஜ் ஆகலை. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்க்ரூ மட்டும் தான் கைட்டு வந்துட்டாங்க. எதுக்காக கைட்டினாங்கன்னு தெரில. பட் ஆன் பண்ணாக்கா ஆன் ஆச்சு. ஆனால் வந்து சவுண்ட் வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிடுது. என்ன ரீசன் தெரில. பார்க்கணும். இது பண்ணாமல் இதை தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து விலை கம்மியான எலக்ட்ரானிக் கூட்ஸ் எங்கே கிடைக்குமோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவோம். அதை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதோட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ஸ்பான்சர்ஸ் கிடையாது, எல்லாமே ஓன் ஸ்பான்சர். நான் தான் செலவு பண்ணி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த போர்டில் வந்து நார்மல் ஒரு ஸ்மால் பிளாஸ்டிக் போர்டு தான் போட்டிருக்காங்க. சார்ஜிங் பின்னு இல்லை, உடச்சு போட்டாங்க போல். சார்ஜிங் சாக்கெட்டே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ சார்ஜிங் சாக்கெட்டே இல்லை, அதுதான் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இதுக்கு லைன் அடிக்கணும். உள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பேட்ரி ஒன்று வச்சுருக்கு, நார்மல் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. பேட்ரி எங்கே இருக்குதுன்னு தெரியல, தேட வேண்டியதாக இருக்குது. பெரிய பேட்டரி வச்சுருக்காங்கன்னா சின்ன பேட்டரி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு மொபைல் பேட்டரி மாதிரி தான் இருக்குது உள்ளார. எஸ், மொபைல் பேட்டரி தான் வச்சுருக்காங்க உள்ளார. மொபைல் பேட்டரிக்கு சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. கேட்டியாச்சு. சொன்ன பார்த்தீங்களா, உள்ளே வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா நார்மல் மொபைல் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் பெரிய லெவலெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் மொபைல் பேட்டரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பின்னை கைட்ட போகிறோம். ஓகே, ரெண்டுமே வந்துடுச்சு. இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கணும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோட் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாடியில் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி எனக்கு பாடி கனெக்டே ஆகவே இல்லை. என்ன ரீசன் செக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். அதில் ட்ராக் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருந்தது. பக்கத்தில் வச்சுன்னா ஒரு டயர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டயர்டும் டேமேஜ் ஆகிருக்கு. நீங்கள் இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு கிரவுண்டு பார்த்துக்கலாம். ஸோ கிரவுண்டுக்கான கண்டினியூட்டி இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ரெசிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு வந்து கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ இங்கே கண்டினியூட்டி வருது. சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கும் இருக்கிற கண்டினியூட்டி வந்து தான் கட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நமக்கு வரல. இங்கே சின்ன ஒரு டயோடு வரும், இங்கே வந்து எஸ்எம்டி டயோடு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். ஸோ இதுக்கு நம்ம இப்போ சால்டர் பண்ண போகிறோம். ஸோ சால்டரிங் கரெக்டாக பண்ணியாச்சு. ஆக்சுவலி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ யூஎஸ்பி சால்டரிங் பின் இல்லை என்கிட்ட. ஸோ அதனால் நான் இந்த பின் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது 2 வயர் சால்வ் பண்ணிட்டோம். நமக்கு லைட் எரியுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதில் சார்ஜிங் போர்ட் வச்சுருக்காங்க, பட் நம்ம அது வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்க போகிறோம். ஹோல் போட்டு இப்போ சார்ஜிங் பண்ணி எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம இந்த ஹோலில் வந்து மவுண்ட் பண்ணணும். ஸோ மவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த போர்டில் வந்து ஒரு டயோடு இருந்தது. ஸோ டயோடு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ டயோடு டேமேஜ் ஆனோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டயோடு வேணால் நம்ம போடலாம். இல்லை, பவர் வந்து அதிகமாக வராமல் இருக்குது. இந்த டயோடு வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த கண்டினியூட்டி தான் நம்ம டேமேஜ் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டயோட் சால்டரிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, அதில் இருக்கிற பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு என்கிட்ட இருக்கிற லித்தியம் அயன் பேட்டரி போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த பேட்டரி போடக்குள்ள நமக்கு பேக்கப் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவே. ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாவும் இருக்கும், கரெக்டான பவரும் கரெக்டாக வரும். ஸோ இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோடனே ஆன் ஆகிடுச்சு. அந்த லைட்டும் நல்லா பவர்ஃபுல்லாக எரியுது. ஸோ நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணாக்கா கண்டிப்பாக சவுண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேனலில் வந்து அந்த போர்டை வந்து மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மவுண்ட் பண்ண பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்க ஸ்க்ரூ வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. பிளாஸ்டிக் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அந்த ஸ்க்ரூ போகிற ஹோல் டேமேஜ் ஆகிடுச்சு, உடஞ்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் அனாபன் போட்டு ஒட்டிட்டேன். நம்ம ரெகுலராக யூஎஸ்பி பேர் போடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூவை வச்சு இல்லை டைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ போர்டு வந்து டேமேஜ் ஆகலை, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்துச்சு.
இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த பேட்டரியோட இதை வந்து உள்ள கம் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ பழைய மாதிரியே வந்து ஸ்பீக்கரை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கான ஒயர்ஸ் வந்து வெளில எடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய அந்த போர்டை வந்து இந்த கனெக்டரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ஷன்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம போர்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் மோட் கிளியராக வந்துச்சு. ப்ளூடூத் வந்து பேர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகே, என்கிட்ட வேறு ஃபோன் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி பிளேயர் இருக்குது, பென்ட்ரைவ் இருக்குது. பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கனெக்ட் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தேன். ஆனால் என்ன ஃபால்ட் அப்படின்னாக்கா, இது ப்ளே பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய யூஎஸ்பி வந்து ரீட் ஆகலை, உடனே ஆக்ஸ் மோடுக்கு வந்து போயிடுது. அதே போல் இதில் எந்த கண்ட்ரோல்ஸும் வேலை செய்யலை. லெஃப்ட்டு ரைட்டு மெனு மாற்றுறது எதுவுமே வேலை செய்யலை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீக்கர் 100 ரூபாய்க்கு வாங்கினது ஒர்த்தான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, பட் வந்து பாடுது. நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி இல்லைனா ப்ளூடூத்தில் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நம்ம வால்யூமுக்கு வேணால் வால்யூம் நாப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.